Hello everyone, I hope everyone is doing really great. I've been doing this after a very long time. I wanted to talk to you about my recent trip to Abu Dhabi. I have so much things to talk about. ஸோ நாங்கள் வந்து சென்னையிலேருந்து அபுதாபிக்கு ஸ்ட்ரைட் ஃப்ளைட் எடுத்து போயிருந்தோம். 4 hours ஜேர்னி, ஸ்ட்ரைட் ஃப்ளைட், கனெக்டிங் ஃப்ளைட்லாம் இல்லை. ஸோ ஜேர்னி வாஸ் ரியலி ஸ்மூத். அது மட்டும் இல்லாமல் ஏர் அரேபியாவில் வந்து உங்களுக்கு ஃபுட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து சரி சும்மா சொல்லுவாங்க போல், ஆனால் வந்து ஃபுட் அவ்வளோலாம் இதுவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே சிக்கன் பிரியாணி வந்து இட் வாஸ் டூ குட். இது வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்து சாப்பிட்டதுலேயே ஒரு பெஸ்ட் மீல் தான் வந்து அந்த சிக்கன் பிரியாணி தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து உங்களுக்கு ஸ்கை டைம் என்டர்டைன்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா, நீங்கள் ஃப்ளையிங் மோடில் இருக்கப்போ, அதாவது நீங்கள் ஃப்ளை பண்ணுறப்போ படம் பார்க்குறதுக்கோ இல்லை வந்து ஏதாவது கேம்ஸ் விளையாடுறதுக்கோ எல்லாத்துக்குமே அந்த ஸ்கை டைம் என்டர்டைன்மெண்ட் வந்து நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கை கெஃபேன்னு ஒன்று இருக்குது. அந்த கெஃபேல தான் வந்து உங்களுக்கு ஃபுட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து லெக் ரூம் ஜென்ரலாக இருக்கிறத விட இது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. போர்டிங்லேருந்து நாங்கள் அங்கே போய் இறங்குற வரைக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஏர் அரேபியா க்ரூவாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலி எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க. வி ஹேட் அ ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளையிங் வித் ஏர் அரேபியா. நான் வந்து ஆக்சுவலி இது வரைக்கும் ரோமிங் சிம்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரைசிங் சிம்னு ஒரு சிம் வாங்கி வரதுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அது யூஸ் பண்ணால் இப்போ நம்ம யூஏயில் இருந்தோம்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் காலிங்லாம் வந்து பண்ணிக்கலாம். யூஸ்வலாக அது கிடையாது இல்லை, ஆனால் இந்த சிம் யூஸ் பண்ணால் வந்து இருக்குது. ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே வந்து நெட்டு கிடச்சிது. இது வரைக்கும் அந்த அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கே போன உடனே we went to this place called Al Ain Adventure Park. இது வந்து அல் ஐன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்குது அபுதாபியில். இது வந்து நாட் அ வெரி நார்மல் அட்வென்ச்சர் பார்க். இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போன உடனே வந்து ராஃப்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ராஃப்டிங்னோடனே வந்து சரி ஓகே, ஆல்ரெடி வந்து போயிருக்கோம் 2-3 இடத்துக்கு, ஆனால் வந்து அவ்வளோ இதுவாக வந்து இருக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து குறைச்சி எடை போட்டேன். ஆனால் வந்து இது வரைக்கும் பண்ணதுலேயே ரொம்ப விக்ரஸான ஒரு ராஃப்டிங், அவ்வளோ க்ரேஸியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து அவ்வளோ வேவ்ஸோட அவ்வளோ போய் கிராஷ் ஆகிற மாதிரி, விழுகிற மாதிரி, அவ்வளோ கால் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்து உயிரை பிடிச்சிட்டு வந்து உட்காந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ராஃப்டிங்கு. அதுக்கப்புறம் கயாக்கிங் போயிருந்தோம். கயாக்கிங்குமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயுமே அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு, ரொம்ப பேசிக் லெவல் கயாக்கிங்கும் இருந்துச்சு. நான் வந்து பேசிக் லெவல் தான் பண்ணேன். ஏன்னா ராஃப்டிங்கை 2 வாட்டி பண்ணோம். ஸோ அதனால் வந்து எனக்கு கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிதுன்னு சொல்லிட்டு சித்து மட்டும் நான் பண்ணல. ஸோ ராஃப்டிங்கும் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆஃப் ரோடிங் பண்ணோம் ஹம்மரில். ஃபர்ஸ்ட் டைம் ஹம்மர் அப்போ தான் வந்து நான் நேர்லேயே பார்க்குறேன். இப்போ ஹம்மரில் வந்து ஆஃப் ரோடிங் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹம்மரை இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு க்ரேஸியான எக்ஸ்பீரியன்ஸு. சித்துவும் கூட கொஞ்ச நேரம் வந்து ட்ரைவ் பண்ணியிருந்தான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவனையும் ட்ரைவ் பண்ணவும் விட்டாங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு ஆஃப் ரோடிங் பண்ணது வந்து அவ்வளோ ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டே முடிச்சுட்டு செகண்ட் டே வந்து ஜூ போயிருந்தோம். அல் ஐன் ஜூ போயிருந்தோம். அங்கே ஆக்சுவலி அல் ஐன்லேயே வந்து யூஏக்கான சில அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த அனிமல்ஸும் இருந்துச்சு. அது போக மற்ற அனிமல்ஸும் வந்து ஆஃப்ரிக்காவில் நம்ம சஃபாரி போனால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கேயும் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. எப்படி தெரியுமா
தெரியுமா இருந்துச்சு அபுதாபியில். அவங்க வந்து அவ்வளோ காசு வந்து புழங்குது, அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உருப்படியாக வந்து அது யூஸ் பண்ண முடியுமோ, யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ இதுவாக பண்ணியிருந்தாங்க. காசு விரையமே பண்ணல அவங்க. லிட்ரலி எந்த இடத்துலையுமே சும்மா வந்து அது இதுன்னு கட்டலை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க பண்ண ஒவ்வொரு ஒர்க்கும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஜூவும் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஜூ முடிச்சுட்டு ஒரு இடத்துல லஞ்ச் சாப்பிட போனோம். இது வரைக்கும் அதாவது அந்த 4 நாள் ட்ரிப்லேயே நான் சாப்பிட்ட பெஸ்ட்டு ஃபுட்டுன்னா வந்து நான் தான் சொல்லுவேன். அங்கே வந்து மட்டன் பிரியாணியும் அதுக்கப்புறமா ஷ்ரிம்ப் மஜ்பூஸும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே கொடுத்த ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்வீட்டில் வந்து குட்டியாக மேலே அபுதாபி ஃப்ளாகெல்லாம் வந்து வச்சு கொடுத்தாங்க. அங்கே கொடுத்த ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டு, இந்த பிரியாணி, மட்டனோட ஃப்ளேவரு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பீஃப் சாப்பிட்டோம். பீஃப் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வந்து குக் ஆகிருந்துச்சு. எங்களுக்கு கொடுத்த நாங்கள் போன ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் வந்து டே 3 வந்து ஷேக் சையத் மாஸ்க் வந்து போயிருந்தோம். அவ்வளோ 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 சூப்பரான ஒரு பிளேஸு. லிட்ரலி வந்து இந்த மாஸ்க் எப்படி இருக்குன்னா, எந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த ஏரியாவில் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மாஸ்க் தெரிஞ்சது. ஆக்சுவலி கட்டுறப்பே வந்து நார்மல் கிரவுண்ட் லெவலோட கொஞ்சம் வந்து மேலே இருக்கணும்னு சொல்லி தான் வந்து ஷேக் சையத் வந்து கட்டணும்னு அவர் ஆசைப்பட்டாராம். ஸோ அதே மாதிரி தான் வந்து கட்டியிருந்தாங்க. எங்கேருந்து பார்த்தாலுமே அந்த மாஸ்க் வந்து தெரிஞ்சிச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மாஸ்க்கு. அவ்வளோ பெரிய மாஸ்க்கு. அதுக்கடுத்து வந்து மாஸ்க்கு முடிச்சுட்டு நாங்கள் லோர் அபுதாபி மியூசியம் போயிருந்தோம். பாரிஸில் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி அபுதாபியில் வந்து மியூசியம் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே உள்ளே என்ட்ராகி ஒவ்வொரு பழைய 1000 BCயாக இருக்கட்டும், புத்தா பீரியடு, அதுக்கப்புறமா கிங்ஸோட பீரியடு, அதுக்கப்புறமா ரூலர்ஸோட பீரியடு, அதுலேருந்து 16th century, 17th, 18th, 19th, 12th, 20th எல்லாமே 21st வரைக்குமே அங்கே இருக்கக்கூடிய அந்த டைமில் இருந்த பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், அங்கேருந்து முன்னாடி இருந்து இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து லாஸ்ட் டே, இதுதான் இந்த டேக்காக தான் வந்து ரொம்ப நாளாக வந்து போகிறதுக்கு முன்னாடி எக்ஸைட்டடாக இருந்தேன். ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே வந்து ஃபெராரி வேர்ல்டு போயிருந்தோம். ஃபெராரி வேர்ல்டு வந்து நான் வந்து சரி ஃபார்முலா ரோஸா மட்டும்தான் வந்து இருக்கும், மற்றபடி பெருசாக எதுவும் ரைடெலாம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் போய் பார்த்தா வந்து அது வந்து ஒரு கேமுக்குள்ளே வந்து போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கேம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃப்ளையிங் ஏசஸ்னு ஒரு இது போயிருந்தோம். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபெராரி வேர்ல்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே கேம்ஸ் என்னென்ன இருக்கும் என்னென்னு எதுவுமே நாங்கள் பார்க்கவே இல்லை. லிட்ரலி வந்து கேம் ஆரம்பிக்கிறப்ப ஸ்க்ரீன் திறப்பாங்கல்ல, அந்த ஸ்க்ரீனை திறக்கிறப்ப தான் சரி நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போக போகிறோம் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சது. ஸோ அதனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இடம் வந்து டீம் லேப். அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒரு மேஸ்குள்ளே போன மாதிரி, அந்த வேர்ல்டே வந்து அந்த விஷுவலாக அந்த லைட்டிங்ஸை வச்சு எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்றத நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லிட்டரலாக அது வந்து எல்லாமே நம்ம தொட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறதா இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல இந்த பால்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இது இருந்துச்சு. அது எல்லாமே வந்து என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக காசு செலவு பண்ணாமல் விரயம் பண்ணாமல் அவ்வளோ சூப்பராக வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் போயிட்டு வந்த ட்ரிப்லேயே ஒரு பெஸ்ட்டான ட்ரிப்புன்னா அபுதாபி தான் சொல்லுவேன். ஐ விஷ் வி ஹேட் மோர் டைம். மேபி இன்னும் கொஞ்ச நாளில் வி கெட் டு ட்ராவல் அகெயின். யா, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக ஏதாவது ட்ரிப் போகணும் அந்த மாதிரியாக இருந்ததுன்னா அபுதாபிக்கு போங்க. யூ வில் என்ஜாய் த ட்ரிப் டு த மேக்ஸ். ஸோ யா, பை பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.